40 கிராம்ஸ் கருப்புளுந்து கஞ்சி பவுடர் நான் எடுத்திருக்கேன். 200 ml வாட்டர் இதில் ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு தான் வரும். இது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இப்போ நான் வந்து 600 ml வாட்டர் நல்லா பாயில் பண்ண விட்டுருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த இதை ஆட் பண்ணிடுங்க. கருப்புளுந்து கஞ்சி மிக்ஸை ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இது ஒரு சிம்மிலேயே 5 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா உங்களுக்கு இப்போ கார்டமன் பவுடர், ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை நான் வந்து ஒரு ஆளுக்கு 1 டீஸ்பூன் கணக்கில் தான் நான் சேர்த்துருக்கேன். நான் இது வந்து 3 பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஈவன் சுகர் ஆர் வெல்லம் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சிம்மிலே எல்லாம் குக் ஆகட்டும். இப்போ இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. நீங்கள் இதை ஹாட்டாக சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து பர்டிகுலர்லி ஃபார் விமன் அண்ட் டீனேஜ் கேர்ள்ஸுக்கு ரொம்ப நல்லது. அவங்களோட பேக்கு, யூட்ரஸ் எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஸோ இந்த ரெசிபி, இந்த பவுடர் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை நான் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். சர்வ் பண்ணுங்கள் ஹாட்டாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிங்க்கை. ஸோ ஒன் டே இன்ஸ்டெட் ஆஃப் டீ காஃபிக்கு நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.